எல்லாரும் குஷியா இருக்கிறீங்களா? இன்னைக்கு 28/5/1970 அவ்வைத்தமிழை பார்க்கிறோம். முரளியுடைய தலைப்பே தாவி முன்னேறி செல்வதற்கு ஒளியாக ஆகுங்கள். ஸோ 2 அர்த்தத்துல வரும் இல்லையா? ஒளி, அதாவது இங்கிலீஷ்ல லைட் ஆகுங்கள்னு வரும். லைட்டுக்கு லேசாகுங்கள்னு அர்த்தம் வருது. வெளிச்சமாகுங்கள் அப்படின்னு அர்த்தம் வருது. ஸோ இன்னைக்கு பாபா என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். எந்த மாதிரி சமர்ப்பணம்? சமர்ப்பண விழா இல்லைதானே? இந்த விழாவின் பெயர் என்ன? இது குமாரிகள் தங்களுடைய வாழ்க்கை பற்றிய முடிவெடுப்பதற்கான விழா. இன்னும் நீங்கள் முடிவெடுக்கவில்லை. இனிமேல்தான் எடுக்கப் போகிறீர்கள். நீங்கள் இப்போது ஒப்பந்தம் செய்து கொள்ள வேண்டும். பிறகு அதை நடைமுறைப்படுத்துவதில் ஈடுபட வேண்டும். அதன் பிறகு சம்பூர்ணமாவதற்கான விழா நடைபெறும். நீங்கள் இப்போது முதல் இருக்கிறீர்கள். இப்போது ஒப்பந்தம் செய்ய வேண்டும். அதற்காக அனைவரும் வந்திருக்கிறீர்கள் இல்லையா? வாழ்க்கையை பற்றி ஒரு முடிவெடுப்பதற்காக வந்திருக்கிறீர்கள் இல்லையா? பாப்தாதாவும் ஒருவரின் தைரியத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். இப்போது ஏதேனும் ஒரு விஷயத்தில் தைரியம் வைக்கிறீர்கள் என்றால் தைரியத்தோடு கூடவே இன்னொன்றையும் நீங்கள் செய்ய வேண்டும். அநேக விஷயங்கள் எதிர்கொள்வதற்காக வருகின்றன. நீங்கள் தைரியம் வைத்ததுமே மாயா உங்களை எதிர்க்கத் தொடங்கும். ஆகவே எந்த எதிர்ப்பையும் எதிர்கொள்வதற்கு நீங்கள் முன்கூட்டியே தைரியத்தை மேற்கொள்ள வேண்டியதிருக்கும். இங்க சமர்ப்பணம் விழா கிடையாதுன்ற. ஏன்னா ஆல்ரெடி நீங்க சமர்ப்பணம் ஆகிட்டீங்க. இப்ப முடிவு எடுக்க போறீங்க. பாபாவோடவே இருக்க போறீங்களா, விட்டுட்டு போறீங்களா? ஏன்னா சரண்டர் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு 3 வருஷமா 5 வருஷமா பார்ப்பாங்க அவங்க எப்படி இருக்கிறாங்க, தாக்கு பிடிப்பாங்களா அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் தான் அவங்க அஃபிஷியலி சரண்டர். ஸோ அந்த முடிவு எடுக்க நீங்க வந்திருக்கிறீங்க. ஸோ இனிமே தான் எடுக்க போறீங்க, முடிவு எடுக்க போறீங்க. ஸோ அப்ப முடிவு எடுக்கிறது அப்படின்னா பாபாவோட நிச்சயதார்த்தம் நடக்குதுன்னு அர்த்தம். இல்ல, நிச்சயதார்த்தம் நடக்கிற வரைக்கும் ஒரு பொண்ணுக்கு உரிமை இருக்குது. பொண்ணும் சரி பையனும் சரி இல்லையா? எப்ப வேணாலும் பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிடலாம். இப்ப நிச்சயதார்த்தம் நடக்க போகுது, ரெடியான்னு கேட்கிறார். ஏன்னா சிவனுடைய மனைவிக்கு தான் சோதனை வரும் பயங்கரமா. ஸோ இப்ப நிச்சயதார்த்தம் தான். ஸோ எல்லாரும் வந்திருக்கிறீங்க. எதுக்கு வந்திருக்கிறீங்க? வாழ்க்கையை பற்றி ஒரு முடிவு எடுக்க வந்திருக்கிறீங்க. எல்லாரையும் போற லௌகீக வாழ்க்கை வாழ போறீங்களா, அல்லது தூய்மையான வாழ்க்கை பாபாவுக்காக மட்டும் வாழ போறீங்களா? ஸோ பாபாவுக்காக மட்டும் வாழறதுலதான் தைரியம் இருக்குது. அந்த தைரியத்தை தான் பாபா பார்க்கிற. தைரியத்தோட இன்னொரு விஷயமும் தேவைன்ற. ஏன்னா நீங்க எப்ப தைரியம் வைக்கிறீங்களோ அப்ப மாயா அவங்க கூட சண்டை போட வச்சிடும். அது எப்படி நீ இருந்துடுவியா? ஏன்னா அந்த பதவியை அழிக்கிறதா அதோடைய வேலை. ஏன் சென்டர்ல டெஸ்ட் பேப்பர் அதிகமா இருக்குதுன்னா அங்க பதவி அதிகமா இருக்குது. ஏன்னா முழுக்க முழுக்க அவங்க அடிச்சுக்கிட்டாலும் புடிச்சுக்கிட்டாலும் பாபா நினைவுலே தானே இருக்க போறாங்க. பாபாவுக்காக தானே சேவை செய்ய போறாங்க. சண்டையே பாபாவுக்காக தான் வரும். ஏன் இந்த சேவை செய்யலாம், அந்த சேவை அப்ப எப்படியா இருந்தாலும் பாபாவுக்காக தான் அந்த பாபா நினைவு இருந்துகிட்டே இருக்கும். அப்படி இருக்க விடுமா மாயா? சோ அதனால மாயா பயங்கரமா எதிர்கொள்ள ஆரம்பிக்கும் நிறைய பிரச்சனைகளின் ரூபத்துல. சோ எந்த எதிர்ப்பையும் எதிர்கொள்வதற்கு தைரியம் வைக்க வேண்டி இருக்கும்ன்ற. சோ எந்த ஒரு சூழ்நிலையும் எதிர்கொள்வதற்கு தயாரா இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்றாரு. ஏதாவது பரீட்சை எந்த ஒரு வடிவத்தில் உங்கள் முன் வந்தாலும் அதில் வெற்றி அடைவதற்காக தாவிச் செல்லும் பயிற்சி உங்களுக்கு இருக்குமானால் எந்த ஒரு பரீட்சையும் பாஸ் செய்து விடுவீர்கள். ஆக இது தாவி முன்னேறும் குரூப். தாவி முன்னேறி செல்ல முடியும் என்பவர்கள் கை உயர்த்துங்கள். இவர்களோ அனைவரும் தைரியம் வைப்பதில் நம்பர் 1 உள்ளனர். தாவி சென்று முன்னேறுவது என்றால் என்னவென்று இவர்களுக்கு சொல்லுங்கள். இவர்களின் முதல் தகுதி என்னவாக இருக்கும்? இவர்கள் உள்ளும் புறமும் லேசான தன்மையை அனுபவம் செய்வார்கள். ஒன்று
உள்ளுக்குள் தங்கள் அவஸ்தாவின் மனோநிலையின் லேசான தன்மை, இன்னொன்று வெளிப்புறத்தின் லேசான தன்மை. வெளியில் அனைவரின் தொடர்பில் வரவேண்டியுள்ளது. வெளியில் நீங்கள் பிறரது சம்பந்தம் தொடர்பில் வரவேண்டியிருக்கும் என்பதால், உள்ளேயும் லேசான தன்மை, வெளியிலும் லேசான தன்மை வேண்டும். லேசான தன்மை இருந்தால் நீங்கள் தாவி செல்ல முடியும். இந்த குரூப்பை அந்த அளவுக்கு லேசான தன்மை உள்ளவர்களாக ஆக்க வேண்டும். அவர்கள் எங்கே சென்றாலும் அனைவரோடும் நல்லிணக்கத்துடன் செல்லக்கூடியவர்களாக ஆக வேண்டும். அந்த அளவு தைரியம் உள்ளதா? இத்தனை குமார்கள் அனைவரும் சமர்ப்பணமாகிவிட்டால் என்னவாகும்? சூப்பர். கல்யாணம் பண்ணிட்டு குடும்பத்துல இருந்து பிரச்சனைன்னா ஹஸ்பண்ட் கிட்ட பேசாம இருக்கலாம், மனைவி கிட்ட பேசாம இருக்கலாம். ஆனா இங்க அப்படி கிடையாது. தொடர்ந்து சேவை வந்துகிட்டே இருக்கும். அந்த நேரத்துல என்ன பண்ணுவாங்க, எரிஞ்சு விழுவாங்க ஜென்ரலா குடும்பத்துல. அங்க அப்படியும் பண்ண முடியாது. எரிஞ்சு வந்தா அதுக்கப்புறம் யாரும் சென்டருக்கே வரமாட்டாங்க. எவ்வளவு தைரியம் வேணும் இல்ல? உள்ளுக்குள்ள பாதிக்கப்பட்டிருந்தா கூட டக்குன்னு சகஜத்தன்மைக்கு வந்துடணும். சோ அததான் மெயினா சொல்றேன், தாவி செல்லும் குரூப்ன்றார். அது என்ன தாவி செல்றது? பாபா சொல்றாரு, ஒரு ஒரு மலை எதிர வருதுன்னா முட்டிக்கிட்டே இருப்பீங்களா? விலகி நீங்க தான் போகணும். ஆனா இங்க விலகி கூட போத்தால அப்படியே எகிரி குதிச்சிடுங்கன்றார். கீழே தானே மலை நிக்குது, நீங்க மேல வாங்க, பறக்கும் கலை கத்து கொடுத்துட்டேன்ல. பாபா நானு சொர்க்கத்துக்கு போயிட்டு இருக்கிறோம். ஓகே, மலை வந்திருக்குது. அத நம்ம அந்த நேரம் எடுத்துட்டு வரணும். இது ஒரு மலை, பறக்கணும். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், அங்க விஸ்தாரமா நோண்டுவோம். இது என்ன பிரச்சனை? நீயா நானா ஒரு கை பார்த்துடலாம்னா முடிஞ்சு போச்சு. மலையை எவ்வளவு என்னைக்கு கொடைஞ்சிட்டு போறது? சோ அதுதான் பாபா சொல்ற, தாவி செல்லணும். அந்த பயிற்சி இருக்கணும். என்ன இருந்தாலும் டக்கு டக்குன்னு மேல போயிடணும். சோ அப்படி என்னால முடியும் பாபான்றவங்க கை உயர்த்துங்க அப்படின்னு சொல்றாரு. சோ அப்படி தாவி செல்றதுன்னா என்ன? அவங்களுடைய தகுதி என்ன அப்படின்னா, எது நடந்தாலும் உள்ளும் புறமும் லேசான தன்மை அனுபவம். இது பெரிய விஷயம். ஏன்னா சாதாரண விஷயம் கிடையாது. சரண்டர் ஆயிட்டு இருக்கிற சிஸ்டர், பிரதர்ஸ், அதாவது வெளியில இருந்து பார்க்கும்போது நிறைய அவகுணம் தெரியும். ஆனா நம்ம அங்க போனோம்னா இதை விட 1000 மடங்கு நமக்கு வந்துரும். ஏன்னா அங்க இருக்கக்கூடிய பிரஷர் அப்படி இருக்கும். கீழே ஒரு பிரச்சனை, மேல இருந்து ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை சொல்றது கேட்கலன்னு போது அந்த நேரம் யார்கிட்டயாவது காட்டிடுவாங்க அந்த பிரஷரை. சோ அது இல்லாம இருந்தாதான் அந்த சென்டர்ல கூட்டம் வரும். ஏன்னா எல்லா சென்டருக்குமே எப்படியுமே பாபா அனுப்பிச்சிட்டு தான் இருப்பார். ஆனா அது அந்த சென்டர் தக்க வச்சுக்குதான்றதுதான் பெரிய விஷயம். அங்க இருக்கிறவங்க கொஞ்சம் அப்படி கோபப்படுறாங்க, மனசு ஹர்ட் ஆகுற மாதிரி பேசுறாங்கன்னா அதுக்கப்புறம் வரமாட்டாங்க. அதுவும் இப்ப ஆப்ஷன் ரொம்ப அதிகமா வேற இருக்குது இல்லையா? ஆனாலும் நாம நல்லா இருந்தா வருவாங்க. அதுக்கு என்ன பண்ணணும்? மனசு லேசா இருந்தா அது முகத்துல தெரியும். மனசு பாரமா இருந்தா அதுவும் முகத்துல தெரியும் இல்லையா? அப்ப மனசு லேசா இருக்கணும். அப்படின்னு அர்த்தம், இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டுறணும். டிராமா பாபா பண்றாரு, பாபா பண்றாரு, மனிதர்கள் பண்றாங்க நினைக்கக்கூடாது. பாபா பண்றாரு, நாடகம் பண்ணுது, என் நன்மைக்காக பண்ணுது. சோ அப்ப ஒண்ணு மனதளவுல மனசு லேசா இருக்கணும். இன்னொன்னு மனசு மட்டும் லேசா இருந்தா போதாது, வெளியிலயும் அது தெரியணும். மனசு லேசா இருக்குது ஆனா முகம் கடுகடுப்பா இருக்குதுன்னா அதுவும் வேலைக்கு ஆகாது. வெளியிலயும் லேசான தன்மை இருக்கணும். ஏன்னா எல்லாருடைய தொடர்புலயும் வரணும் இல்லையா? ஏன்னா தொடர்ந்து சேவை அப்படிதான் இருக்கும். எதுவுமே தனியா பண்ற சேவை இருக்காது. சென்டர்னாலே நிறைய பேரை அரவணைச்சு பண்ணணும். அப்ப அந்த சிரிச்ச முகம் மாறாம இருக்கணும். இல்லாட்டினா யாரும் சேவைக்கு வரமாட்டாங்க. சோ வெளியில நீங்க மத்தவங்களுடைய சம்பந்தத்துல ஒண்ணு பாபா குழந்தைங்க கிட்ட, இன்னொன்னு யார் கூட பிரச்சனையோ அவங்களோடவே சேர்ந்து சேவை பண்ண வேண்டியது இருக்கும். அதனால பெரும்பாலும் சென்டர்ல ஒரு பெரிய விசேஷம் நம்ம என்ன பார்க்க முடியும்னா, பயங்கரமா ஃபைட் நடக்கும். ஆனா அடுத்தது அவங்களே சாரி கேட்டு பேச ஆரம்பிச்சுடுவாங்க. ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா நம்ம பாபா குழந்தைன்னு தெரியுது. டக்குன்னு மனசாட்சி உறுத்தும். டக்குன்னு அது அது ஒரு பெரிய விஷயம். அது எங்கேயுமே நடக்காத ஒரு அதிசயம். ஆனா அதையும் மீறி முடியலன்னும் போதுதான் பிரச்சனை வருது. ஏன்னா தொடர்ந்து மத்தவங்களோட சேவை செய்வோம். சேவை செய்யும்போது பேசுவோம். அப்படியே லேசாயிடும். ஒருத்தர் முன்னேறாட்டினாலும் இன்னொருத்தர் முன்னேறிடுவாங்க. அவங்க புரிஞ்சுக்குவாங்க. ஓகே,
அவங்களுடைய கேரக்டர் பாவம் கஷ்டப்படுறாங்க. அதுல இருந்து வெளில வரணும், சுப பாவனை வைப்போம் அப்படின்ட்டு இருப்பாங்க. ஸோ அதனால மத்தவங்க தொடர்புல வரணும்னா, உள்ளேயும் லேசா இருக்கணும், வெளியிலயும் லேசா இருக்கணும். அப்பதான் தாவி போக முடியும். இல்ல இங்க இங்க என்னையா சொன்ன அப்படின்னு நினைச்சுட்டா முடிஞ்சு போச்சு. அதுதான் பார்க்காம மேல போங்க. ஆ அதுவும் 2 நாள் முன்னாடி பாபா சொல்றாங்க. நினைவுல இருந்து எந்த காரியமும் பண்ணுங்க. அந்த யோக பலத்துல இருந்து காரியம் பண்ணுங்க. அதுதான் மெயின். 24 மணி நேரம் நான் யோகத்துல தான் இருக்கிறேன்னு இருக்கணும். அது பாட்டுக்கு கை, கால் சேவை பண்ணும். இல்ல நான் சேவை பண்றேன்னு ஆர்வம் வந்துருச்சுன்னா மாட்டிக்குவோம். இந்த யோகம் தான் நம்மள காப்பாத்தும். புத்திய வெளியில எடுத்துட்டு வரும். சோ இந்த குரூப்ப அந்த அளவுக்கு லேசான தன்மை உடையவர்களாக ஆக்கணும். எந்த அளவுக்கு அப்டின்னா, எங்க போனாலும் யாரோட வேணாலும் அவங்களால ஒத்து போக முடியணும். அந்த அளவுக்கு தைரியம் இருக்குதா? ம். ஒருவேளை இத்தனை குமாரிகளும் சரண்டர் ஆனா எப்படி இருக்கும்? இல்ல பாபாவுக்கு ஆசை இருக்கும்ல. எல்லா குழந்தைங்களும் சரண்டர் ஆனா எப்படி இருக்கும்ன்ட்டு. அது கேட்கிறேன். இந்த வட்டியிலிருந்து வெளிவரும்போது யார் எப்படி இருந்தாலும், எங்கே இருந்தாலும், சூழ்நிலை எத்தகையாக இருந்தாலும், அனைத்தையும் எதிர்கொள்ளக்கூடியவர்களாக ஆகியிருக்க வேண்டும். ஏனென்றால், பிரச்சனைகளை தீர்ப்பவராகி இங்கிருந்து வெளிப்பட வேண்டும். நீங்களே ஒரு பிரச்சனையாக ஆகிவிடக் கூடாது. சிலரோ பிரச்சனைகளை தீர்ப்பவராக இருக்கின்றனர். இன்னும் சிலர் தாங்களே பிரச்சனையாக ஆகிவிடுகின்றனர். ஆகவே நீங்கள் பிரச்சனையாக ஆகிவிடாதீர்கள். ஆனால் பிரச்சனையை தீர்ப்பவராக ஆக வேண்டும். பிறகு பாப்தாதா இந்த குரூப்பிற்கு என்ன பெயர் வைப்பார்? ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பே உங்களுக்கு பெயர் தரப்படுகிறது. நீங்கள் பெயருக்கு தகுந்தவாறு அந்த காரியத்தை நிச்சயமாக முடித்து காட்டுவீர்கள் என்பதற்காக. அந்த அளவு நம்பிக்கையை நிறைவேற்றவர் தானே நீங்கள் சொல்கின்றனர் இல்லையா? மூத்தவர்கள் மூத்தவர்கள்தான், சிறியவர்கள் இறைமனம் படைத்தோர் என்று. இந்த குரூப்பும் கூட மிகவும் பிரியமானவர்கள், பாப்தாதாவின் நம்பிக்கையை பூர்த்தி செய்யக்கூடியவர்கள். உங்கள் தைரியத்தை பார்த்து பாப்தாதா இந்த குரூப்புக்கு பெயர் வைக்கிறார். சூரவீர குரூப். பெயர் எப்படியோ அதேபோல் எப்பொழுதும் ஒவ்வொரு காரியத்தையும் சூரவீரனுக்கு சமமாக செய்ய வேண்டும். ஒருபோதும் கோழையாகி சூரவீரனுக்கு பலவீனமாக ஆகிவிடக்கூடாது. பலவீனத்தை காட்டுபவராக இருக்கக்கூடாது. காளியின் பூஜை பார்த்திருக்கிறீர்களா? காளி சேனை உள்ளது இல்லையா? அதைப்போல் இந்த குரூப் காளியின் சேனையாக ஆக வேண்டும். ஒவ்வொருவரும் எப்போது காளி ரூபமாக ஆகிறீர்களோ அப்பொழுது பிரச்சனைகளை எதிர்கொள்பவராக ஆவீர்கள். விசேஷமாக குமாரிகள் சீத்தலா குளிர்ந்தவர்களாக இருக்கக்கூடாது, காளியாக வேண்டும். சீத்தலாவாகவும் எந்த ரூபத்தில் இருக்க வேண்டும் என்ற அர்த்தத்தையும் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் சேவையில் இருக்கும்போது, கடமையை செய்து முடிக்கும் போது நீங்கள் காளி ரூபத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். காளி ரூபம் இருக்குமானால் ஒருபோதும் யார் மீதும் பலியாக மாட்டீர்கள். ஆனால் அநேகரை உங்கள் மீது பலியாக செய்வீர்கள். யார் மீதும் சுயம் பலியாகக் கூடாது. ஆனால் அவர்களை உங்கள் முன் சமர்ப்பணமாகுமாறு செய்வது என்றால், நீங்கள் யார் மீது சமர்ப்பணமாகி இருக்கிறீர்களோ அவருக்கு முன் அவர்களை சமர்ப்பணமாகுமாறு செய்வதாகும். இத்தகைய காளியாக நீங்கள் ஆவீர்களானால் அநேகரின் பிரச்சனைகளுக்கு உங்களால் தீர்வு காண முடியும். மிகவும் கடுமையான உறுதியான ரூபம் எடுக்க வேண்டும். அப்போதுதான் மாயாவின் எந்த ஒரு தடையும் முன்னால் வருவதற்கான தைரியம் வைக்க முடியும். காளி ரூபத்தை எடுக்கும்போது சேவையில் வெற்றி இருக்கும். ஆகவே இவர்கள் அனைவருக்கும் காளி ஆவதற்கான தகுதிகள் என்னவென்று சொல்ல வேண்டும். சதா ஏக்ரஸ்திதி இருக்க வேண்டும் மற்றும் தடைகளை அழிக்கக்கூடியவர்களாகவும் இருக்க வேண்டும். இதற்காக சதா 2 விஷயங்களை தனக்கு முன்னால் வைக்க வேண்டும். எப்படி ஒரு கண்ணில் முக்தி, இன்னொரு கண்ணில் ஜீவன் முக்தியை வைப்பீர்களோ, அதேபோல் ஒரு பக்கம் அழிவுக்கான முரசை முன்னால் வையுங்கள். இன்னொரு பக்கம் தனது ராஜ்யத்தின் காட்சியை முன்னால் வையுங்கள். 2யும் ஒன்றாக புத்தியில் வையுங்கள். விநாசமும் ஸ்தாபனையும் வெற்றி முரசின் காட்சியையும். அப்போது எந்த ஒரு தடையையும் சுலபமாக கடந்து செல்ல முடியும். ஸோ எங்க இருந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும், உங்க தொடர்புல வரவங்க எப்படிப்பட்டவர்களா இருந்தாலும், அவர்களையும் உங்களால எதிர்கொள்ள முடியணும். ஸோ பிரச்சனைகளை தீர்ப்பவராகி இங்கிருந்து வெளிப்படணுமே தவிர, பிரச்சனையா ஆகக்கூடாது. எல்லா பிரச்சனையும் தீர்த்து வைக்கிறவன் தான் நாம.
சிலர் அவங்களே பிரச்சனை ஆயிடுறாங்க. அப்படி ஆகாதீங்கன்றாரு. அதனால குரூப்புக்கு பேரும் வைக்கிறார். ஏன்னா, அந்த பேருக்கு ஏத்த மாரி அவங்க நடந்துக்கணுன்றதுக்காக. அது என்ன பேரு வைக்கிறாரு அப்படின்னா, ஆ அதுக்கு முன்னாடி வந்து மூத்தவர்கள், சிறியவர்கள், சிறியவர்கள் வந்து இறைமனம் படைத்தவர்கள்லாம் சொல்லுவாங்க. அது மாரி பாபாவுக்கு இந்த குரூப் ரொம்ப புடிச்சு இருக்குது. பாபாவுடைய நம்பிக்கை பூர்த்தி செய்வீங்க தானே! அதனால உங்க தைரியத்தை பார்த்து பாபா இந்த குரூப்புக்கு என்ன பேர் வைக்கிறார்? சூர வீர குரூப் அப்படின்ட்டு. அது ஹிந்தி வார்த்தை. அதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியல. வீரன்னா தெரியுது. சூரன்னாலும் காரியத்தை செய்து முடிப்பவன் அப்படின்னு நெனைக்கிறேன். எல்லாத்துலயும் சூரனா இருக்கிறான்ப்பா அப்படின்னுவாங்க. ஸோ பேர் எப்படியோ அப்படி எல்லா காரியத்தையும் சூர வீரனுக்கு சமமா செஞ்சு காட்டணும். எதா இருந்தாலும் தைரியமா ஃபேஸ் பண்றது. கோழையாகக்கூடாது. பலவீனத்த காட்டக்கூடாது. இப்ப காளியுடைய பூஜைய பத்தி பாபா சொல்றாரு. காளி சேனை இருக்குது இல்லையா? அந்த காளி பக்தர்களே ஆக்ரோஷமா தான் இருப்பாங்க. இல்லையா? ஸோ அந்த மாதிரி இந்த குரூப் காளியின் சேனையாகணும். நீங்க எல்லோருமே எப்ப காளி ரூபம் எடுக்கிறீங்களோ, அப்பதான் உங்களால பிரச்சனைகளை எதிர்கொள்ள முடியும்னே சொல்றேன். அதனால இந்த விஷயத்துல நீங்க குளிர்ந்தவர் ஆகக்கூடாது. குளிர்ச்சியா இருக்கணும்ன்றது வேற அர்த்தத்துல சொல்றாரு. இங்க தைரியம் இருக்கணும். ஒரு சென்டர நடத்துறதுன்றது சாதாரண விஷயம் இல்ல. நெறைய பிரச்சனை வரும். சென்டர்ல இருக்கிறதுக்கும் பிரச்சனை வரும், நடத்துறதுக்கும் பிரச்சனை வரும். அத முன்னாடியே எச்சரிக்கை கொடுக்கிறாரு. அதுக்கு தான் அம்மா சொல்லுவாங்க. குடம் குடமா தண்ணி குடிக்கணும். குடிப்பியா? கூட கூடயே மொளகா சாப்பிடணும். சாப்பிடுவியான்னுவாங்க. அப்படிதான் இந்த வாழ்க்கை. சாதாரண வாழ்க்கை கிடையாது. இதோட நினைவு தான் இயேசு வந்து நீங்க நடக்க போறது மலர் படுக்கை இல்ல, முள்ளு படுக்கைன்னுவாரு. கிறிஸ்டியன் ஆகுறதுக்கு என்ன முள்ளு படுக்கை இருக்கு? இங்க நம்முடைய ஞானம் அங்க வெளிப்படுது. அதனால சீதலா தேவியா இருக்கிறது, அது எந்த ரூபம்னு இருக்குது. அதுல தான் நீங்க இருக்கணும். இங்க காளி ரூபம்னு சொல்றது என்னன்னா, அந்த வைராக்கியம், விடாப்பிடியா இருக்குது. செஞ்சத எடுத்தத செஞ்சே முடிப்பேன். எப்படிப்பட்ட தடைகள் வந்தாலும். அந்த அர்த்தத்துல. கோபப்பட்டுன்னு இருக்கிறதுன்னு அர்த்தம் கிடையாது. சேவையில இருக்கும்போது கடமையை செய்யும் பொழுது காளி ரூபத்தை எடுத்துக்கணும் அப்படின்னு அர்த்தம். அதை முடிச்சே ஆகணும். இன்னொரு விஷயமும் சொல்றாரு. காளினாலே எதுக்கு ஃபேமஸ்னா, அந்த மனித பலி கொடுப்பாங்க. நரபலி கொடுப்பாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னே இன்னைக்கு தான் தெரியுது. ஏன்னா நீங்க காளி, உங்ககிட்ட மத்தவங்க பலியாகணும். நீங்க யாருக்கும் பலியாகக் கூடாதுன்றாரு. எவ்வளவு சூப்பர் இல்லையா? செம்ம பாயிண்ட் இது. அதோடைய நினைவு தான் அங்க நரபலி கொடுக்குறாங்க. மனிதர்களை பலி. அப்ப நீங்க உறுதியா இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். பிறர் உங்களால ஈர்க்கப்பட்டு வரலாமே தவிர, நீங்க யாருனாலும் ஈர்க்கப்பட்டு போகக்கூடாது. அதுதான் நீங்க பலியாகக் கூடாதுன்றாரு. அப்ப உங்க முன்னாடி மத்தவங்கள பலியிட வைக்கிறதுனா என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்க யாருக்கு பலியாகி இருக்கீங்களோ, அவங்களுக்கு அவங்க பலியாகணும்னு அர்த்தம். சிவபாபா பக்கம் அவங்க பலியாகணும்னு அர்த்தம். இவங்க பக்கம் பலியாகிட்டு இருக்கிறது அப்படி அர்த்தம் கிடையாது. அப்படி அங்க திருப்பி விடணும். அதுதான் முக்கியமான விஷயம். மெயினா காமத்திற்காக தான் இத சொல்றாரு. அந்த காமம், காதல் இதுலெல்லாம் நீங்க விழக்கூடாது. உறுதியா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அந்த மாதிரி காலியா நீங்க எப்ப ஆகுறீங்களோ, அப்பதான் பலருடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொரூபமா நீங்க ஆக முடியும். அதனால மிகவும் கடுமையான, உறுதியான ரூபம் எடுக்கணும். இல்லையா? மாயை வந்தாலே நீங்க ஆடி போயிடக்கூடாது. அப்பதான் மாயையுடைய எந்த தடையும் முன்னாடி வர்றது கூட தைரியம் வைக்காதுன்றார். அப்பதான் சேவையில வெற்றியும் இருக்கும். காளி ரூபம் எடுத்தா. அப்ப காளி ரூபம் எடுக்கிறதுக்கு என்னென்ன தகுதி வேணும்? ஃபர்ஸ்ட் மனநிலை ஒரே சீரா இருக்கணும். என்ன ஆனாலும் சரி. அடுத்தது தடைகளை அழிக்கணும். தடை வரதான் செய்யும். அத அழிக்கணும். இதுதான் மெயின். லௌகீகமா ஒரு பிசினஸ் பண்ணாலே நெறைய தடை வரும். அத அழிப்பாங்க அவங்க. அதுலயும் தைரியம் வைக்கிறவங்க தான் ஜெயிப்பாங்க. இல்லாட்டினா அடப்பாடா இதுல எங்க முட்டிட்டு நம்ம எங்கேயாவது வேலைக்கு போயிடலான்ட்டு போயிடுவாங்க. அதுலயும் தைரியம் வைக்கணும். அதே மாதிரி இதுவும் பயங்கரமான வியாபாரம் தானே இல்லையா? இங்கேயும் தடை வரும். அதை அழிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். அதுக்கு
2 விஷயம் எப்பவுமே உங்க மைண்ட்ல ஓடணும். எப்படி ஒரு கண்ல முக்தியும், இன்னொரு கண்ல ஜீவன் முக்தியும் எப்போ வைக்கிறீங்களோ, அதே மாதிரி என்ன 2 விஷயம் மைண்ட்ல இருக்கணும், உங்க எதிரிலேயே வச்சிருக்கணும் அப்படின்னா, 1 உலக அழிவு நெருங்கிட்டு இருக்குதுன்ற முரசு உங்க முன்னாடி வைங்க. உங்களுக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். கிட்ட வந்துடுச்சு டைம்ன்ட்டு. இன்னொரு பக்கம் உங்களுடைய ராஜ்யத்தின் காட்சிய முன்னாடி வைங்க. இல்லையா? உலக அழிவுக்கு முன்னாடி சேவை செய்யணும். அடுத்தது அதுக்கு வர தடை வரும்போது, அந்த ராஜ்யம் எனக்காக காத்துட்டு இருக்கு. நான் பண்ணாம யார் பண்ணுவா? அதனால ராஜ்ய காட்சிய முன்னாடி வைங்க. 2யும் ஒண்ணா புத்தியில வைங்க. என்னத்த? விநாசத்தையும், அந்த உலக ராஜ்ய ஸ்தாபனையும். அந்த வெற்றி முரசின் காட்சியையும் ஒண்ணா வைக்க சொல்றார். அப்பதான் எந்த ஒரு தடையையும் ஈஸியா நீங்க கடந்து போக முடியும். இது நமக்கு வைராக்கியத்தை கொடுக்கும். அங்க ஒரு ராஜ்ய பதவி கிடைக்குது. இப்ப வியாபாரம் செய்றவங்களே ஒரு பயங்கரமான ஒரு விசேஷ நாள் வந்துச்சுன்னா, நைட் எல்லாம் கடை போடுவாங்க. சாப்பிட மாட்டாங்க, பாத்ரூம் போக மாட்டாங்க, எதுவும் பண்ணுவாங்கன்னா, அந்த சந்தோஷத்துல எதுவுமே ஞாபகம் இருக்காதாம். அந்த மாதிரி உலக ராஜ்யமே கிடைக்குது. அப்படிங்கிறது சதா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்போது தான், தடையை கடக்கிறது உங்களுக்கு பெரிய விஷயமா தெரியாது. ஏன்னா, நமக்கு அங்க ஒரு பெரிய பலன் இருக்குது. அதை பார்த்துக்கிட்டே இருங்கன்றது. அதுதான் உங்கள வந்து எப்படிப்பட்ட தடையும் தாண்டி போக வைக்கும். சூப்பரா இருக்குது முரளி. ரொம்ப நாள் கழிச்சு எடுக்கிறோம். தொடர்ந்து இனிமேல்ட்டு வரும். மீதிய அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.